விடுமுறையோட கடைசியில டப்பிங் படங்களோட ஆதிக்கம். கோடை விடுமுறையோட கடைசி வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு வெளியான படங்கள்ல டப்பிங் படங்களோட ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்கு. கோச்சடையான் வெளியாகி ஒரு வாரம் முடிஞ்சு இந்த வாரமும் அதே தியேட்டர்கள்ல கோச்சடையானோட பயணம் தொடர்றதுனால பெரிய படங்கள் எதுவும் வெளியாகல. பூவரசம் பிபி, இது வேற அது வேற, அம்மா அம்மம்மா, ஒகேனக்கல்னு 4 சிறிய படங்கள் மட்டுமே வெளியாகுது. இதுல அம்மா அம்மம்மா ஒரு முறை ரிலீஸ் ஆகி சரியான தியேட்டர்கள் கிடைக்காம இப்போ மீண்டும் ரிலீஸ் ஆகுது. ஒகேனக்கல் படம் சென்னையில 3 தியேட்டர்கள்ல மட்டும் ரிலீஸ் ஆகுது. இதனால டப்பிங் படங்கள் இந்த வாரம் ஆதிக்கம் செலுத்துது. திகில் படங்களுக்கு மவுசு கூடி இருக்கிறதுனால மந்தாகினி, கல்பனா ஹவுஸ்னு 2 தெலுங்கு டப்பிங் படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன், கார்த்திகா நடிச்ச மலையாள படம் அப்சரஸ்ன்ற பெயர்ல ரிலீஸ் ஆகுது. இது பிரபல ஓவியர் ரவிவர்மாவோட சரித்திர கதை. அடுத்து சமீபத்துல விபத்துல இருந்த ஹாலிவுட் நடிகர் பால் வாக்கர் நடிச்ச கடைசி படமான பிரிக் மேன்ஷியன் செங்கல் கோட்டை முரட்ட சிங்கங்கள்ன்ற பெயர்ல ரிலீஸ் ஆகியிருக்கு.